தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்குகளில் ஏற்கனவே பெற்ற உத்தரவை பயன்படுத்திக் கொண்டு இடைமனு தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தனியார் டிவியில் முதல்வர் மீது அவதூறு செய்தி பரப்பியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசின் குற்றவியல் வக்கீல் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் பலமுறை சம்மன் அனுப்பியும் விஜயகாந்த் ஆஜராகவில்லை. நீதிபதி பிடிவாரண்ட் பிறப்பித்த பிறகும் அதை ரத்து செய்ய மனு செய்த விஜயகாந்த் தரப்பு கடந்த முறையும் ஆஜராகவில்லை. இதையடுத்து விஜயகாந்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி சொக்கலிங்கம் வரும் 12ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராகும்படி உத்தரவிட்டார். இந்நிலையில் விஜயகாந்த் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி தேமுதிக வக்கீல் விஜயன் தாக்கல் செய்த மனு புதனன்று தலைமை நீதிபதி அகர்வால் முன்னிலையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் விஜயகாந்திற்கு விலக்களிக்க மறுத்துவிட்டனர். அதே நேரம் ஏற்கனவே 4 வழக்குகளில் விஜயகாந்த் நேரில் ஆஜராக விலக்கு பெற்றுள்ள நிலையில் அதில் இடைமனுவை சமர்ப்பித்து தக்க நிவாரணம் பெற்றுக்கொள்ள முதல் அமர்வு யோசனை கூறியுள்ளது. தனித்தனியாக ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே தாக்கல் செய்து அனுமதிக்கப்பட்ட ரிட் மனுவிலேயே இதையும் நீங்கள் தனியாக ஒரு இடைமனுவாக தாக்கல் செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். தடை விதிக்கவோ அல்லது விலக்களிக்கவோ மறுத்துவிட்டனர். குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் 199வது பிரிவு அரசு வழக்கறிஞருக்கு அளித்திருக்கின்ற அதிகாரம் தவறானது, அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று ஏற்கனவே நாங்கள் 4 வழக்குகளுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து அவற்றில் விஜயகாந்த் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு பெற்றிருந்தோம். இந்த யோசனையின்படி விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்குகளில் அவர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு பெற இடைமனு தாக்கல் செய்து தீர்வு பெற முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.